அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். தரம் 5 சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் என்னும் பாடத்தில் விஞ்ஞான ரீதியான பிரவேசத்தின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்வடைகின்றேன். கருப்பொருள் வேலையை இலகுவாக்கும் வழிகள். மின்சாரத்தை பயன்படுத்தி வேலைகளை இலகுபடுத்திக் கொள்ளும் வழிகளை தேடி அறிந்து அறிக்கைப்படுத்துவார் என்ற தேர்ச்சியின் ஊடாக வேலைகளை இலகுபடுத்திக் கொள்ள மின்சாரம் பயன்படும் விதம் பற்றி கையாண்டு பார்த்தல்களை செய்தல் என்ற கற்றற்பேற்றிற்குரிய செயற்பாட்டுக்கு செல்வோம். நாம் இன்று செய்ய போகும் செயற்பாடாக மின்சுற்றில் ஆளி போன்று தொழிற்படும் பொருட்களை இனங்காணல். இச்செயற்பாட்டிற்கு தேவையான பொருட்கள் உலர் மின்கலம், மின்குமிழ், கடத்தி, நாணயம், ஆணி, காவலிடப்படாத கடதாசி கவ்வி, ரப்பர், சாவி போன்ற பொருட்களை பயன்படுத்திக் கொள்வோம். மாணவர்களே, இச்செயற்பாட்டின் நோக்கம் மின்சுற்று ஒன்றில் ஆளி போன்று தொழிற்படும் பொருட்களையும் தொழிற்படாத பொருட்களையும் இனங்காணல். பிள்ளைகளே, அவதானிக்க வேண்டிய விடயங்கள் தரப்பட்ட பொருட்தொகுதியினுள் ஆளி போன்று தொழிற்படும் பொருட்களையும் தொழிற்படாத பொருட்களையும் நாம் இச்செயற்பாட்டை செய்வதனூடாக இனங்கண்டு கொள்வோம். இச்செயற்பாட்டின் செயலொழுங்காக முதலில் மின்கலம், மின்குமிழ், கடத்தி என்பவற்றை கொண்டு நாம் ஒரு மின்சுற்றொன்றை அமைத்துள்ளோம். அம்மின்சுற்றிலே நாணயம் ஒன்றினை நாம் வைத்து பார்க்கும் போது யாது நிகழ்கின்றது என்பதை நோக்குவோம். என்ன நிகழ்ந்துள்ளது? மின்குமிழ் ஒளிர்கின்றது. எனவே இந்நாணயம் மின்சுற்றில் ஆளி போன்று தொழிற்படுகின்றது என்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. பிள்ளைகளே, இப்போது பாருங்கள். அடுத்ததாக ரப்பர் ஒன்றினை எடுத்து மின்சுற்றில் இணைக்கும் போது யாது நிகழ்கிறது? மின்குமிழ் ஒளிர்கின்றதா? ஒளிரவில்லை. எனவே ரப்பர் இம்மின்சுற்றில் ஆளி போன்று தொழிற்படவில்லை என்பதனை நீங்கள் அவதானிக்க முடிகிறது. பிள்ளைகளே, அடுத்ததாக நாம் காவலிடப்படாத கடதாசி கவ்வி ஒன்றினை இம்மின்சுற்றில் வைத்து அவதானிக்கும் போது இம்மின்சுற்றில் மின்குமிழானது ஒளிர்கின்றது. எனவே கடதாசி கவ்வி இம்மின்சுற்றில் ஆளி போன்று தொழிற்படுகின்றது என்பதனை நீங்கள் அவதானிக்க முடிகிறது. பிள்ளைகளே, இச்செயற்பாட்டினூடாக மேலும் வெவ்வேறு பொருட்களை இம்மின்சுற்றில் இணைப்பதன் மூலம் ஆளி போன்று தொழிற்படும் பொருட்களையும் தொழிற்படாத பொருட்களையும் இனங்கண்டு அவதானிக்க முடியும். எனவே மின்சுற்று ஒன்றில் சில பொருட்கள் ஆளி போன்று தொழிற்படும் என்ற முடிவுக்கு வரலாம். மாணவர்களே, இது போன்ற மேலும் ஒரு செயற்பாட்டில் உங்களை சந்திப்பேன் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.